துருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரைபெறா மன்னும் அமுதத்தெண்கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய நிலையில் சிவஞான போதம் என்கிற ஞான நூலினை சிந்திக்க இருக்கின்றோம். இதுகாரும் நம்முடைய சைவப்பாட வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற ஞான நூலும், திருவருட்பயன் என்கிற நூலும், கொடி நம்முடைய நெஞ்சுவிடு தூது என்கிற நூலும், அதனைத் தொடர்ந்து நம்முடைய உமாபதி சிவம் அருளியிருக்கக்கூடிய வண்ணமாக நமக்கு அந்த நெஞ்சு வீடு தூது போற்றி பகருடை என்ற நூலும், சிவப்பிரகாசம் இந்த நூலெல்லாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய நாளில் சிவஞான போதம் என்கிற நூலை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய இந்த நூல்கள் தோன்றிய வகையில் காணும்போது முதல்ல தோன்றிய நூல் சிவஞான போதம். ஆனால் படிக்கும்போது இந்த நூலை தான் கடைசியாக படிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், இந்த நூல் மிக ஆழமானது, அதே சமயத்தில் ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் பெரிய செய்திகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூலாக இருப்பது. இந்த சுருக்கமாக சொல்லுதலும் அதை ஆழமாக விரித்து கொள்ளக்கூடிய கருத்தும் அமையப்பெறுவது, அதற்கு சூத்திரம் என்று பெயர். அந்த வகையில் சிவஞான போதம் என்கிற நூல் சூத்திர வடிவில் அமையப்பெற்றிருப்பது அப்படிங்கிறது நம்ம காண இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நூலை நமக்கு தந்தவர் மெய்கண்ட தேவநாயனார். அவர் தான் நமக்கு இந்த நூல் தந்திருக்கிறார். நமக்கு சிவப்பிரகாசம் படிக்கும்போதும் சரி, அல்லது சைவ சித்தாந்த நெறியை சிந்திக்க முற்படுகிற பொழுதும் மெய்கண்டாருடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தான். எனவே நம்முடைய அந்த வரலாற்றை நூல் தொடங்குகிறோம், ஆசிரியை பற்றி ஒரு சின்ன குறிப்புகளை சொல்லி அப்புறம் நூலுக்குள்ளே போவது மரபு என்பதனால முதல்ல மெய்கண்டார் அப்படிங்கிற அவருடைய அருள் வரலாற்றை ஒருவாறு நம்ம சிந்தித்து கொண்டு பிறகு நூலுக்குள்ளே செல்லலாம். நம்முடைய இன்றைய நாளில் பெண்ணாகடம் அப்படிங்கிற திருத்தலம், அந்த பெண்ணாகடம் என்ற திருத்தலத்தில் அச்சுத களப்பாளர் என்று சொல்லப்பெறுகின்ற ஒரு பெருமகனார். அவர் வேளாளர் மரபுக்குரியவர். நீண்ட காலமாக மக்கட்செல்வம் இல்லாது வருந்தி நிற்கிறார். அந்த நிலையில் தங்களுடைய குல குருவாக இருக்கின்ற சகல ஆகம பண்டிதர் என போற்றப்பெறுகின்ற அவரை தன் மனைவியோடு சென்று சந்திக்கின்றார். சகலாகம பண்டிதர் என்பவர் திருத்துறையூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் எழுந்தருளியிருப்பவர். அவர் வேதம், ஆகமம் போன்ற ஞான நூல்களை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் திறம்பட கற்று அதில் தோய்ந்திருக்கக்கூடிய பெருமகனார். அந்த திருத்துறையூர் அப்படிங்கிற திருத்தலம் நம்பி ஆரூர பெருமான் தவநெறி தந்தருள் என்று பாடல் தோறும் வேண்டிக் கொண்ட தலம். தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, ஐயா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று ஒவ்வொரு பாடலிலும் தவம் எனக்கு இன்னும் வேண்டும்,
ஏற்கனவே தவத்தில் ரொம்ப நிரம்ப நிலை பெற்றவர். இருந்தாலும் மண்ணுலக வாழ்க்கைக்கு வரும்போது நமக்கு உணர்த்துவதற்காக இறைவனுடைய அருள் என்கிற ஞானத்தை பெறணும்னா உயிர்களுக்கு தவம் இன்றியமையாதது என்பதை உணர்த்துவதற்காக அவர்கிட்ட தவம் இல்லாதது போலவும் நம்ம அவர் இறைவன்கிட்ட போய் வேண்டுவது போலவுமாக அந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறார். ஆக அதில் ஆழமான பொருள் என்னென்னா, இறைவன் அருளை பெற வேண்டுமென்றால் உயிர்கள் தவம் செய்யணும். அந்த தவம் ஒரு பிறப்பில் அமைவதல்ல, அது பல பிறப்பில் அமைய பெறுவது. அதனுடைய விரிவு நம்ம நூலுக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம மெய்கண்டாருடைய வாக்கில் அது விரிவாக பார்க்க போகிறோம். எனவே இறைவனிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டது தவம் தந்து அருள வேண்டும் அப்படின்னு பெருமான்கிட்ட வேண்டுகிறார். தவநெறி தந்தருள், தவநெறி தந்தருள் என்று வேண்டுகிறார். அத்தகைய திருத்தலம் திருத்துறையூர் என்ற திருத்தலம். இது இன்னைக்கு நிலையில் திருநாவுக்கரசருடைய முதல் திருப்பதிகமாகிய அதிகை வீரட்டானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்று இந்த துறையூர் என்கிற திருத்தலம். எனவே அந்த பெருமானிடத்தில் வேண்டிக் கொண்ட சிறப்புக்குரிய தலமாகி அந்த திருத்தலத்தில் ஏறத்தாழ ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா நமக்கு நம்பி ஆரூர் பெருமானுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு அப்படி நம்ம பார்க்குறோம். இவருடைய காலம் நமக்கு 13ஆம் நூற்றாண்டு. எனவே ஒரு 400 ஆண்டுகள் இடைவெளியில் இங்கே அவதரிக்கக்கூடிய நிலையில் அருள்நந்தி சிவாச்சாரியார் என்று சொல்லப்பெறுகிற பெருமகனாருடைய ஊர் திருத்துறையூர் என்று சொல்லப்பெறுவது. எனவே பெண்ணாகடத்தில் வேளாளர் மரபில் இருக்கக்கூடிய அச்சுத களப்பாளர் தங்களுக்கு மக்கட்செல்வம் இல்லை என்ற காரணத்தினால அந்த குறை நீங்க வேண்டும் என்பதற்கு தங்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய சகல ஆகம பண்டிதர் என போற்றப்பெறுகின்ற அவரை போய் சந்தித்து தன் குறைகளை குருநாதரிடத்தில் வைத்தார். அவர் இவங்க குறைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக திருமுறைகளிலிருந்து கயிறு சாற்றுதல் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த மரபின் வண்ணமாக பதிகம் எடுத்து அவருடைய குறை தீர வேண்டும் என்று கருதி வழிபாடு செய்து அவருக்கு அந்த பதிகம் கொடுக்கிறார். வரும்பொழுது திருவெண்காட்டு திருப்பதிகம் வருகிறது. 2வது பாடலில் இவர் வேண்டிய குறிப்பு அமையப்பெற்றது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோள் உமை பங்கன் வெங்காட்டு முக்குளநீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தெய்வினை. அதில் ஆழமான குறிப்புகள் பல அந்த பாட்டில் உண்டு. நமக்கு வேண்டியது பேய் அடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர். எனவே பிள்ளை பெறு வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் அந்த வரத்தை பெறுவார்கள். அதுதான் நமக்கு உரிய குறிப்பது தான். எனவே குருநாதர் அந்த பதிகத்தை படியெடுத்து மாணாக்கர் கையில் கொடுத்தார். அவர் அந்த பதிகத்தை எடுத்துக்கொண்டு திருவெண்காடு சென்று அங்கே இருக்கக்கூடிய முக்குள நீர் ஆடி வெண்காட்டு நாதரை மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த நிலையில் அவருடைய மனைவியார் மணிவயிறு வாய்க்க பெற்றார்கள். அவருக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது ஆண் குழந்தையாக வந்து பிறந்தார். நமக்கு சைவ நெறியில் பிறத்தல் அப்படின்னு சொல்வதில் அருளாளர்களை, அதனால் ஆண் குழந்தையாக அவதரித்தார். அப்போ அவருக்கு அந்த திருத்தலத்தில் இருக்கிற இறைவன் பெயரையே பெற்றோர்கள் அவருக்கு வைத்தாங்க. சுவேத வனப்பெருமாள் அப்படின்னு பேர் வைத்தாங்க. வளர்ந்து வந்தார். 2 வயது இருக்கிற பொழுது ஆகாய வழியாக வந்த பரஞ்சோதியார் என்கிற ஒரு அருளாளர். அவர் யார் அப்படின்னு கேட்டால், அந்த மெய்கண்ட சந்தானத்துக்கு முன்பு, அதாவது கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய மரபுக்கு உரியவர். நந்தியம்பெருமானிடத்தில் நேர் உபதேசம் பெற்றவர். அதாவது இறைவன் நந்தியம்பெருமானுக்கு சொல்ல, நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கு சொல்ல, அதில் ஒருவராகிய சனற்குமாரர்
அந்த சனற்குமாரர் உபதேசம் பெற்றவர் சத்திய ஞான தரிசினிகள். அந்த சத்திய ஞான தரிசினிடத்தில் உபதேசம் பெற்றவர் தான் இந்த பரஞ்சோதியார் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமகனார். எனவே இந்த பரஞ்சோதியார் அகத்தியரை காணும் பொருட்டாக ஆகாய வழியாக வருகிறார். வரும்பொழுது திருவெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தில் இந்த குழந்தை 2 வயது குழந்தை தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த தெருவில் அப்படி அவருடைய தேர் தடைபடுகிறது. குருநாதரை தன் உள்ளத்தில் நினைத்து பார்க்கிறார். அப்போ குருநாதனுடைய அருள் இங்கே கீழே இருக்கிற குழந்தைக்கு ஞானத்தை உபதேசம் செய்க அப்படின்னு உணர்த்தப்பெறுகிறார். எனவே கீழே இறங்கி வந்தார். அந்த குழந்தைக்கு ஞானத்தை உபதேசமாக செய்தார். எப்பவுமே இந்த உபதேசம் என்பது பெரிய நூலாக சொல்கிற வழக்கமெல்லாம் இல்லை. உபதேசம் மந்திரமாகத்தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ளணும். பரஞ்சோதியார் வந்து உபதேசம் செய்தார்னா 5 எழுத்து மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணார். அவர் உடனே சிவஞான போதத்தையே உபதேசம் பண்ணிட்டார்னு கருதக்கூடாது. 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்ட அந்த 2 வயது குழந்தை உடையவருக்கு உபதேசத்தை செய்துவிட்டு அவருக்கு அந்த தீக்கை கொடுத்ததன் விளைவாக ஒரு நாமம் கொடுப்பது உண்டு. அதுக்கு தீக்ஷா நாமம்னு பேர். இது எல்லோரும் பின்பற்றப்படுவது இல்லை. ஆனால் சிலர் மரபுகளில் பின்பற்றப்படுவதும் உண்டு. மறந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு குருநாதர் அப்படிலாம் நமக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, நம்ம பேர் தான் இன்னும் இருக்குது, நமக்கெல்லாம் வேறு பேர் சொல்லலையே அப்படின்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வேறு வந்துடும். அதனால் தீக்ஷா நாமம் என்பது கொடுக்கப்படுவதும் உண்டு. அவ்வளோதான். அப்படி தான் வச்சுக்கணுங்க. எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அப்படி கொடுப்பதும் உண்டு அப்படின்னு வைத்துக்கொண்டால் இவருக்கு அப்படி அந்த குருநாதர் கொடுக்கிறார். எனவே அவருக்கு கொடுக்கும் பொழுது மெய்கண்டார் என்கிற திருநாமத்தை அந்த சுவேதவன பெருமாள் என்கிற பிள்ளை திருநாமம் உடையவருக்கு பெயராக சொல்லி ஞானத்தை உபதேசம் செய்துவிட்டு அவர் சென்றுவிட கேட்டுக்கொண்ட அந்த மந்திரத்தை சிந்திக்க தொடங்கினார். சிந்தித்ததில் அவருக்கு தெளிவு ஏற்படுகிறது. தெளிந்த நிலையில் நிட்டை அனுபவம் என்கிற ஒன்று ஏற்படுகிறது. இதான் நம்ம நூலில் சொல்லுவோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல்னு பேர். அப்போ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாமெல்லாம் அப்படி இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்புறம் சிந்தித்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் தெளிவு கிடைக்கும். ஞான முதிர்ச்சி பெற்றவர்களுக்கு கேட்ட மாத்திரத்தில் சிந்தித்தலும், சிந்தித்த மாத்திரத்தில் தெளிதலும், தெளிந்த மாத்திரத்தில் நிட்டை கூடலும் அப்படி வினாடி கூட நடந்துடும். அப்படியே வேகமாக நடக்கும். நமக்கு அவ்வளோ வேகமாலாம் நமக்கு நடப்பதில்லை. நமக்கு ஒவ்வொரு செய்தியும் பலமுறை சொல்லணும். திரும்ப 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 சொல்லித்தான் மெல்ல மெல்லத்தான் அறிவில் தங்கும். நம்ம ஒரு எழுத்து படிப்பது கூட நம்ம ஆரம்ப காலத்தில் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாம் எத்தனை தடவை கேட்டிருப்போம், எத்தனை தடவை எழுதி முயற்சி பண்ணியிருப்போம். அந்த ஆவம் ஒழுங்காக போகிறக்குள்ளே நம்ம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும், இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி கண்ணை மூடிட்டு போட சொன்னால் போட்டுருவோம். ஆனால் அன்னைக்கு நமக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஸ்லேட்டு பென்சிலை கொடுத்து போடுனா அது ஒரு பக்கம் போடுவோம் நாம். அப்புறம் அது கோடு போட்டு 4 கோடு போட்டு இங்கே இருக்கணும், அப்படியே இப்படி கொண்டு வரணும், அதுக்குள்ளே தான் இது அடங்கணும் அப்படின்னு காட்டி கோட்டுக்குள்ளே எழுதி பழகி கோடு ஓட்டே ஒழுங்காக போடலை நம்ம. அப்புறம் தான் இன்றைக்கி எழுதி பழகும். அப்போ அந்த எழுத்து பழகுவதிலேயே எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது நமக்கு அப்படி பார்க்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு விடயங்களும் நம்ம அறிவுக்குள்ளே போதல் என்பது உடனடியாக நிகழாது. ஏன்னா நம்மளுடைய அறிவின் தன்மை அப்படி இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு சிலது உடனடியாக அறிவுக்குள்ளே போகும். சில பேருக்கு சில கலைகள் கண்ணை பார்த்தா கையில் வந்துடும் அவங்களுக்கு. சில பேர் கேட்ட மாத்திரத்தில் வாய்க்கும். அது அவரவருடைய அறிவில் ஏற்படுகிற நிலை, அவரவருடைய புண்ணியத்துக்கு ஏற்றது. அவங்கவுங்க என்ன வினை இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல். ஒரு சிலருக்கு எண்ணத்தை சொன்னாலும் உள்ளுக்குள்ளே போகாது, எண்ணத்தை பார்த்தாலும் விளங்காது, கூடவே இருந்து கற்றுக் கொடுத்தாலும் ஒரு அறிவுக்குள்ளே போகலை. அப்போ என்ன பண்ணுவோம், சரி இவனுக்கு இவ்வளோதான், இவனுக்கு வேறு எதையாவது கொடுங்கப்பா,
ஒன்றும் இவன் செய்கிற மாதிரி தெரியல. அப்போ அவனுக்கு வேறு அவனுக்குன்னு என்ன உண்டோ அதை மாற்றும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அதுபோல் 2 வயது குழந்தைக்கு ஞானத்தை உபதேசமாக செய்த நிலையில் அவருக்கு நிட்டை அனுபவம் அப்பொழுதே வந்துருச்சு. நினைத்து பார்த்தோம்னா 2 வயது குழந்தை ஒரு கண்ணை மூடி ஞான அனுபவத்தில் திளைத்து நின்னா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. உண்மையே நடந்த நிகழ்ச்சியில் அது எப்படி இருந்திருக்கும்னு நினச்சிப்பார். ஆனந்தமாக அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த திருவருள் இவருக்கு இறைவன் அறிவுக்குள்ளே உணர்த்துகிறான். அதாவது சிவஞானத்தை தன்னை நாடி வருகிற மக்களுக்கு எளிதாக உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நூல் செய்யுமாறு திருவருள் தான் உணர்த்துது, இல்லைன்னா நூல் செய்ய மாட்டோம். அப்போ இறைவனுடைய கருணை மெய்கண்டாருடைய அறிவில் இருந்து நூல் செய்யுமாறு உணர்த்த அவர் செய்து கொடுத்தது தான் சிவஞான போதம் என்கிற இந்த நூல்.